கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளிலே என்னை சாட்சியாய் நிறுத்தினபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாமுக்காக நான் ப்ரிப்பேர் செய்து கொண்டிருந்தேன். இந்த டிசிஎஸ் ஜாயின் பண்ணதுலேருந்து. அந்த விங்ஸ் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. டிசிஎஸில் இது வரைக்கும் என்னோட எம்எஸ் டிபார்ட்மெண்ட் யூனிட்டில் மட்டும் 1300+ எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த எக்ஸாமினேஷனுக்காக அப்ளை பண்ணுவாங்க. இது எதனால் எழுதுகிறோன்னா வேறு ஒன்றும் இல்லை, அடிஷ்னல் மானிட்டரி பெனிஃபிட்ஸ். இதில் இன்கேஸ் நம்ம டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணோம் அப்படின்னா மானிட்டரி பெனிஃபிட்ஸ் வரும். உண்மையாகவே சொல்லுகிறேன், தேவனுடைய பெரிதான கிருபையினாலே அந்த எக்ஸாமை ஃபஸ்ட் மைல் ஸ்டோன் சொல்லுவாங்க. அதில் மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜை கிளியர் பண்ணும்படியாக தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, இது வரைக்கும் இந்த எம்எஸ் யூனிட்டில் கிட்டத்தட்ட 8 to 15 இயர்ஸாக இருக்குது. 1300 எம்ப்ளாயீஸ் எம்எஸ்ல மட்டும் இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா எழுதுகிற எக்ஸாமில் ஐ பிலீவ் என்னோட மேனேஜர் சொல்லும்போது நீங்கள் தான் ஃபஸ்ட் எம்ப்ளாயின்னு நினைக்கிறேன் இந்த சர்டிஃபிகேஷன் கிளியர் பண்ணுவதற்கு என்று சொன்னாங்க. உண்மையாகவே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையாக என்னை பற்றி ஒரு சிறு சாட்சி சொல்ல வேண்டும் என்றால், 4th வரைக்கும் உலகம் எனக்கு கொடுத்திருந்த அடையாளம் மக்கு. ஏன்னா 4th வரைக்கும் என்னோட மார்க் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா அது வரைக்கும் நான் இயேசுவை அறியவில்லை. ஒரு ஆழ்ந்த ஹிந்து ஒரு குடும்பத்தில் பிறந்த மகள். இயேசு என்றால் யார் என்று எனக்கு தெரியாது. இயேசு என்கிற ஒரு தெய்வம் உண்டு என்றும் தெரியாது. எல்லாருக்கு அவங்க ஃபாரின் காட் அப்படிதான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பிறந்த நான் 4th வரைக்கும் எனக்கு படிப்பு அறிவுங்கிறதே கிடையாது. என்னோட ரிப்போர்ட் கார்டு நான் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 ரெட்டிங் இருக்கும், ரெட் கோடு இருக்கும். என்னுடைய தாத்தா மதுரை ஹைகோர்ட் லாயர் இருந்தார். அவர் கேட்பார், என்னம்மா படிச்சிட்டியா, நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் ஆச்சேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம் தாத்தா, இப்படி தான் சொல்லுவேன் நான். அந்த 4th வரைக்கும் என்னுடைய அறிவு அப்படியாக தான் இருந்தது. ஆனால் உண்மையாகவே 5th தான் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எங்கள் குடும்பத்தில் சில சாபங்கள் இருந்த காரணத்தினாலே, அதிலிருந்து தேவன் எங்களை மீட்டதினாலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். உண்மையாக படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் முதற்கொண்டு உண்மையாகவே எப்படி என்னுடைய மைண்டு மாறிச்சு எனக்கு தெரியல. தேவனாகிய கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று சொன்ன வார்த்தையின்படியாய் உண்மையாகவே அந்த ஞானம் எங்கேருந்து வந்ததுன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. மக்கு என்ற அடையாளத்தை மாற்றி இன்று எனக்கு என்னோட யூனிட்ல சொல்லும்போது சொல்றாங்க, நீங்களாம் ஃபர்ஸ்ட் ரோ ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், அதுக்கெல்லாம் எந்த தகுதியுமே இல்லை. உண்மையாகவே இந்த ஞானத்தை கொடுத்தது கர்த்தர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, ஒரு ஹிந்து குடும்பத்திலிருந்து வந்த என்னை தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஊழியத்திலும் இம்மைக்குரிய வாழ்க்கையில் மாத்திரமல்ல மறுமைக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். உண்மையாகவே தேவனுடைய கிருபையினால இந்த பெத்தேல் இட்ஸ் அ ட்ரைனிங் கிரவுண்ட் ஃபார் அஸ். அதை எப்பொழுதுமே நாங்கள் சொல்றது உண்டு. தேவனுடைய கிருபையினாலே மொழிபெயர்த்து கொண்டிருந்தேன். இன்றைய தினத்தில் பாஸ்டர்கள் கேட்டுக்கொண்டார், கரசங்காலில் நீங்கள் செய்தி என்று சொல்லி இந்த நாளில் செய்தியும் கொடுக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டினார். ஒன்றுக்குமே தகுதி இல்லாத எங்களை இம்மட்டும் தேவன் அற்புதமும் ஆச்சரியமும் அடையாளமும் அதிசயமாய் நடத்துகிறபடியால், அதிசயமாய் மாற்றியிருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.